இப்படி திரும்பிட்டு ரைட் இண்டிகேட்டர் போடு. அது போகிறான்ல அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே இருக்கு. போகிறேன் அவ்வளோதான். அவ்வளோதான் ஸ்ட்ரைட் ரோடு ஈஸியாக. பஸ் என்ன பின்னாடி வண்டிகள் இருக்கு. வண்டி ஆறுநாட்ரா இப்படியா நம்ம தான் போகிறோம்ல, அப்புறம் என்ன அவசரம் அவனுக்கு? மஞ்சள் பஸ் நாய். இதே தகர டப்பா வண்டிக்கு தகர டப்பா வண்டி வச்சுட்டு வழி விட மாட்டேங்கிறானுங்க. அதான் அல்ல, அது முக்கவும் மாட்டுது, ஏறவும் மாட்டுது, ஓவர்டேக் பண்ணவும் மாட்டுது. அது அந்த மஞ்சள் வண்டி டப்பா வண்டி இதாவது கொஞ்சம் பரவாயில்ல, பிக்கப் இருக்கும் போல இருக்கு. அதை வச்சு நடுவில் போய் நிப்பாட்டிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கலாம். ஜன்னெல்லாம் மூடி இருக்கா? பாரு, இந்த விசிஆ ரோட்லேருந்து நம்ம வெளியே போனோம் அதையும் பார்த்துக்கணும். ஒரு 20 கிலோமீட்டர் இல்லை, அது 20 கிலோமீட்டர் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ரோடு ரெடி பண்ணுறோம். யாரு ஓரமாக போகாமல் கல் போய் நடுவில் இவ்வளோ தூரம் போயிட்டு அதெல்லாம் போக வேண்டாம். ஐயோ ஆண்டவன், இந்த பஸ்ஸு தான் சரியாப்படும். பொறுமையாக நடந்துட்டு அப்படியே நடந்து இருக்கா? அப்படி இந்த பார்க்குக்காகவே நம்ம விரும்புறது கிடையாது. பார்க்கிங் ஆக்சிடென்ட் ஏன்னா ஒன்று சட்டுன்னு வந்துடலாம். என்னாச்சு? வீட்டுட்டாங்க போல. நீயும் வரா பேரிகேட் போட்டு இல்லை, பேரிகேட்டு போட்டுருக்கேன். வாட்டர் பிடிச்சிக்கோங்கன்னு சொன்னேன். கஜா கிட்ட இருக்கு, வாங்கிக்கோ. ஹோட்டலில் பிடிச்சிக்கோங்க. கஜா நீ எத்தனை கஜா எடுத்து வந்த? 2 வாட்டர் கண்ணா எடுத்து வந்தியா? 3? இப்போ கஜா கிட்ட இருக்கும் பாரு, வாங்கிக்கோ. ஏன் அது என்ன பண்றது? இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் தான் போட்டு வருவேன்னு வந்தா நல்லா பெரிய அது நல்ல குளிர்காலம்னா நான் சூப்பராக இருக்கும். ஜீன்ஸ் பேண்ட்டுமா தலைகீழ தான் குதிப்பேன். ஹீல்ஸ் தான் போட்டு வருவேன். எதுக்கு? பாரு, ஆட்டோமேட்டிக் ட்ரெயின், ஆட்டோமேட்டிக் ட்ரெயின். பஸ் தாண்டி போயிட்டே இருக்கு. பேரிகேட் வரும்.
நீ அவங்க ஓவர்டேக் பண்ணலாம், நீ வந்து பேரிகேட் வரும். தண்ணி தரலாம் பயங்கரமாக வச்சுருக்கு. ஏதாவது ஜூஸ் கடை இருந்தால் நீ போட்டு ஜூஸ் அது ஏதாவது நான் கூட வாங்கலாம்னு நினச்சேன். ஜூஸ் சாப்பிடுங்க, ஜூஸ் கடை ஏதாவது போட்டு ஸ்ப்ரைட்டு சாப்பிட்டு கெஜா அப்படியே கேட்டா பாய் ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னா. டிக்டாக் வாங்கினதே அதுக்கு தான் வாங்கினேன். டிக்டாக்கு கெஜா மறந்தே போச்சு. கெஜா நான் அதுக்கு தாண்டி வாங்கினேன்னு மறந்தே போச்சு. நீ லெமன் ஜூஸ் எடுக்கவே மறந்து. அப்படி இருந்தா கூட நீ கார்ல வச்சிருந்த எப்படி எடுக்க முடியும்? நீ அப்ப என்கிட்ட சொல்லவே இல்லை. நீ இறங்கினதுக்கு அப்புறம் தான், அங்க போனதுக்கு அப்புறம் தான் சொன்ன. வாங்கி தான் தர முடியும். எடுத்து பார்த்து நீங்க தான் பார்க்கணும். கெஜா இதான் பார்த்துருக்கணும். கூட மிச்சு தரேன். எனக்கு ஒன்று கொடுக்கணும். டிக்டாக் கையில எடுத்து கொடு. கையை நீட்டுனா ஒன்றும் தரலாம். போதும். போகிறேன். இந்த பேர் ஒருத்தர் பார்க்கலாம் பாரு. பிடிக்கல பின்னாடி தூக்கி கட்டி வர கட்டிட்டு பாரு. பின்னாடி தூக்கி கட்டி வர கட்டிட்டு தூக்கி கட்டி. ஏய் சும்மா இரு. நம்மள மாதிரி ஹீரோண்டெல்லாம் இல்லை. கடைசி வரைக்கும் அதெல்லாம் போக முடியாமலே போயிடுச்சு. எதில்? அந்த மாதிரி சூப்பர் பைக்கில். இந்த பைக் போகாத நமக்கு. இல்லை சின்ன வயசுல எல்லாம் மகேந்திரா சூப்பர் பைக்கெல்லாம் ஆசையெல்லாம் கிடையாது. கார் தான். இல்லை சின்ன வயசுல ஸ்வாட் அந்த ரேஸ் பைக் மாதிரி ரஜினி ஓட்டிட்டு போவோம். அப்படி முன்னோடி தூக்கிக்கிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் அது ஒரு சூப்பரான ரேஸ் பைக்கில் போகணும். அப்புறம் அப்படியே மாறி விட்றா. இவங்க போனதுக்கப்புறம் சல்லு பைக் புதுசாக வண்டி வாங்கியிருப்பாங்க. பூஜை போட்டு ட்ராவல்ஸ் அந்த ரெண்டு பைக் ஆக்சென்ட். இது பழைய வண்டி. இதுக்கெல்லாம் பழைய வண்டி. வீடியோ போகுதுல்ல. எடுத்து போகுது.
டபக்கு டபக்குன்னு இருக்குது லைட்டு. இப்படி சென்டராக போகணும். அந்த சேட்டலைட் வீலில் மாடிச்சுன்னா டபக் 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 இருக்கும். ஒன்று இப்படி போயின்னு ஒன்று அப்படி முன்னாடி சென்டரில் போனால் கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க ஊர்லேயே நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு. அவங்க ஊர்லேயே நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு. நம்ம ஊருக்கு ஏன் வர போகிறாங்க? நம்ம தான் அவங்ககிட்ட போவோம். அவனுக்கு 1-2 அவங்க ஊரே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் சூப்பராக இருக்கும். டெல்லிலாம் வராது. டெல்லியெல்லாம் சவுத்து தான் இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். நீ டெல்லியில் செட்டில் ஆக போறியா? டெல்லியில் செட்டில் ஆக போறியா? டெல்லி பைக்கா? டெல்லி கேரளா நல்லா இருக்கும். டெல்லி தமிழ்நாடு நல்லா இருக்கும். தெலுங்கானா ஆந்திரா கூட பரவாயில்ல. மற்றபடி கர்நாடகா போயிடுச்சுன்னா அவ்வளோதான், கலீஜி தான். பான் பராக்கம் எனக்கு தான் இருப்பானுங்க. கேரளாலாம் அருமையாக இருக்கும். நடு ரோட்டுக்கு ஏன் நடு ரோட்டில் போகிறான் இவன்? பொண்டாட்டியம்மா அந்த பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு தொப்பையை காமிக்கிற மாதிரி. அவரு வேகமா போறாராமா அவரு. கொஞ்சமாக பைக்குக்கு அந்த மாதிரி தோணும். நம்ம ரொம்ப வேகமா போறோம், நடு ரோட்ல போறோம் அப்படின்ட்டு. இல்லை அவனுக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லை. ஏதோ பொண்டாட்டி கூட திட்டிட்டு, ஏய் அந்த மாடு ஒழுங்கா உட்காந்துட்டு வா அப்படி திட்டிட்டு வரான் போல இருக்கு. அவளை திட்டத்துலேயே குறியா இருந்தேன். ஓரமா போனல இதான் பேய் வேகத்துல ஒரு 1000 ஆக்சிடென்ட் நடக்குதுங்களா. வச்சு போட்டு போயிட்டே இருப்பாங்க. இங்க ஆனாலும் பாரு இப்படிதான் பண்றாங்க. அது யாருதான் சொல்றேன், இந்த ரோடோட இது அந்த மாதிரி. அந்த லைன்லாம் போட்டுருக்குல்ல, அதான் சொல்ல வந்தேன். சொல்ல வந்தேன், கரெக்டாக திரும்புகிறோம் பார்த்தியா? அதனால் ஒயிட் லைன் போட்டால் நம்ம வந்துட்டு மெதுவாக்கிக்கணும். இப்போ அங்கே பாருங்க பிரச்சனை, வண்டியெல்லாம் நிறுத்திட்டாங்க. எங்க ஹோட்டல் ஜூஸ் ஜூஸ் கடை 20 கிலோமீட்டர் தாண்டிட்டோமா? பாஸ்வேர்டு கேட்குமா? 0402 மாடு வேணுமா? சர்வீஸ் வந்து வெளியே போகணும். தூரமாக தான் இருக்கா? கொஞ்சம் தூரம். கொஞ்சம் முன்னாடி வரும்போதே சொல்லிவிடு, ஸ்லோவாகிக்கிறேன். அந்த பக்கம் ஒரு 5, 6, 7, 8 கிலோமீட்டர் தான் இருக்கும். என்ன பண்ணோம்? என்ன குறைச்சோமா? அதுதான்
அங்கெல்லாம் இருக்கு. ரிவர்ஸில் பார்க்க அப்படியே கவுட் ஆனாலும் அப்புறம் லெஃப்ட் கட் பண்ணணும். லெஃப்ட் கட் ஆகும். இல்லையா இவ்வளோ பொருள் ஸ்பீடை குறைக்கணுன்றதுக்காக கண்ணா பின்னா ஸ்பீடு குறைக்கிறது இல்லை, அது வேக்கப்பான். ஆமாம் டிரைவர் வேக்கப் தான். தூங்கிட்டாங்கன்னா நல்லது தான். இப்போ இந்த மாதிரி போட்டிருக்காங்கல்ல, இந்த மாதிரி நல்லா தான் இருக்கும். நான்லாம் போயிருக்கிறேன் இந்த வண்டியை வச்சுக்கிட்டு. திருவிழாங்காட்டு போகும்போது போட்டிருப்பாங்க பாரு, படு கேவலமாக இருக்கும். ரொம்ப பெருசாக இருக்குமே அது, டப்ப டப்ப டப்பன்னு அடிக்கும். இப்போ இதில் வர ரைட்டில் இருக்கும். எப்படி இருக்கு பாரு, இதெல்லாம் அஞ்சாவது கீரில் போக முடியாது. என்னடா சூனப்பண்ணா பள்ளிக்கூடு மயிறு ஓரம் போய் மயிறு எவ்வளோ வசூலிக்கிறாங்க. பைபாஸ் வந்து 20 கிலோமீட்டர் கூட தெரிய மாட்டேங்குது பாரு. அந்த தான். ஆனால் இந்த ஊருக்குள்ள 20 கிலோமீட்டர் வந்த மாதிரியே இல்லை. பஸ்ஸில் வரும்போது 20 கிலோமீட்டர்லாம் போகும் போகும் 15 16 17 பார்த்துக்கிட்டே இருக்கிற போகும், 1 மணி நேரம் போகும். ஓகே பஞ்சரு இப்போ 10 லட்ச ரூபா வண்டிக்கு பஞ்சர் போடுறாங்க. ஓட்ட வண்டியை வச்சுக்கிட்டு நம்மளை கூட்டிகிட்டு வருது. சரி ஓட்ட வண்டின்னு சொல்லக்கூடாது. ஏன்டா போகுது சும்மா இல்லை. அது எவ்வளோ நம்மளை காப்பாற்றி ஓட்ட வண்டிங்கிறோம். இந்த இடத்துல தானே இது கூட இருக்கு பாரு.